கரூர் என்றால் திராவிட கட்சிகளின் கோட்டையாகவே அறியப்பட்டு இருக்கிறது. அக்கோட்டையை தகர்த்து தங்கள் கொடியை நாட்ட பாஜக நம்பி களமிறக்கி இருக்கும் அஸ்திரம்தான் வி. செந்தில்நாதன். கரூரின் அரவக்குறிச்சியில் எளிமையான விவசாய குடும்பத்தில் வடுகநாதன் என்பவருக்கு பிறந்தவர்தான் செந்தில்நாதன். பள்ளி படிப்பை முடித்தவர் 2000ஆம் ஆண்டில் கோவையில் இருக்கும் PSG தொழில்நுட்ப கல்லூரியில் அப்ளைட் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் டெக்னாலஜியில் பட்ட படிப்பை பெற்றார். படிப்பு ஒருபுறம் இருந்தாலும் அரசியலிலும் அதீத ஆர்வம் கொண்டிருந்தார் செந்தில்நாதன். அதன் காரணமாகவே 2002ஆம் ஆண்டு தன்னுடைய 20வது வயதில் அரசியலில் முதல் அடியை எடுத்து வைத்தார். அப்படி அரசியலில் கால் பதிக்க அவர் தேர்வு செய்த கட்சி அதிமுக. குறிப்பாக செந்தில்நாதனை அதிமுக பக்கம் அழைத்து வந்ததில் அன்று அதிமுகவின் கரூர் முகமாக இருந்த செந்தில் பாலாஜியின் பங்கு முக்கியமானது. அப்படி கட்சியின் அடிப்படை தொண்டனாக இணைந்த சில வருடங்களிலேயே கட்சியில் தனக்கென்று ஒரு தனி இடத்தை பிடித்தார். கட்சி பணிகளில் இவர் காட்டிய ஆர்வமும் அர்ப்பணிப்பும் விரைவிலேயே தலைமையின் கண்களில் இவரை பட வைத்தது. அதன் பரிசாக 2010ஆம் ஆண்டு அன்றைய அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா இவரை அழைத்து கரூர் மாவட்ட இளைஞர் பாசறையின் செயலாளராக நியமித்தார். அதோடு நின்று விடாமல் தொடர்ந்து நடந்த 2011 சட்டமன்ற தேர்தலிலும் செந்தில்நாதன் போட்டியிட வாய்ப்பளித்தார் ஜெயலலிதா. கரூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டவர் முதல் தேர்தலிலேயே 46.61 விழுக்காடு வாக்குகளை பெற்று கவனத்தை ஈர்த்தார். தான் வளர்த்து விட்டவர் தன்னையே மிஞ்சி விடுவாரோ என்று செந்தில் பாலாஜியே மிரண்டு போனார் என்பதை அன்றைய ஹாட் டாபிக்காக கரூரில் பேசப்பட்டது. தேர்தல் தோல்வி செந்தில்நாதனை சோர்வடைய செய்யவில் மீண்டும் அதே புத்துணர்ச்சியுடன் கட்சி வேலைகளை செய்து வந்தார். மாவட்ட பொறுப்பில் இயங்கி வந்தவர் தொடர்ந்து மாநில அளவிலான பதவிக்கு ப்ரமோட் செய்யப்பட்டார். ஆம், அதிமுகவின் இளைஞர் மற்றும் இளம்பெண் பாசறையின் மாநில செயலாளராக நியமிக்கப்பட்டார். தொடர்ந்து நடந்த 2016 சட்டமன்ற தேர்தலிலும் கட்சி தனக்கு அரவக்குறிச்சி தொகுதியை ஒதுக்கும் என்றே நம்பியிருந்தார் செந்தில்நாதன். ஆனால் திடீர் திருப்பமாக அரவக்குறிச்சியின் அதிமுக வேட்பாளராக செந்தில் பாலாஜி அறிவிக்கப்பட்டார். தேர்தலில் வென்று அமைச்சர் பதவியும் பெற்றார். ஆனால் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தினகரன் அணிக்கு தாவியதால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் செந்தில் பாலாஜி. அதைத் தொடர்ந்து அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தலும் அறிவிக்கப்பட்டது. ஆனால் இடைத்தேர்தல் வரும் முன்பே அமமுகவில் இருந்து திமுக பக்கம் சென்றிருந்தார் செந்தில் பாலாஜி. நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தின் போது அரவக்குறிச்சியின் திமுக வேட்பாளராக செந்தில் பாலாஜியை அறிவித்தார் ஸ்டாலின். செந்தில் பாலாஜிக்கு இணையாக பலமான ஒரு வேட்பாளரை களமிறக்க வேண்டும் என்று எடப்பாடி டிக் செய்தவர்தான் செந்தில்நாதன். 2 செந்தில்களும் நேருக்கு நேர் மோதியதால் கவனத்தை பெற்றது அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி. ஆனால் அத்தேர்தலிலும் தோல்வியையே சந்தித்தார் செந்தில்நாதன். அதே நேரம் செந்தில் பாலாஜி திமுக பக்கம் சென்று விட்டதால் கரூர் அதிமுகவின் முகமாக தன்னை முன்னிறுத்த வேலைகளை செய்து வந்தார் MR விஜயபாஸ்கர். ஆனால் கரூரிலும் கட்சியினுள்ளும் செந்தில்நாதனின் அசுர வளர்ச்சி விஜயபாஸ்கரை அசர வைத்தது. அதன் காரணமாகவே தொடர்ந்து அதிமுகவிலும் ஓரங்கட்டப்பட்டார் செந்தில்நாதன். அதன் தொடர்ச்சியாக தான் வகித்து வந்த பதவியிலும் இருந்து நீக்கப்பட்டார் செந்தில்நாதன். 20 ஆண்டுகளாக அதிமுகவில், அதிலும் 12 ஆண்டுகள் கட்சி பொறுப்புகளில் இருந்த செந்தில்நாதன் கட்சி மாறப் போகிறார் என்று அப்போதே சொல்லப்பட்டது. அதே நேரம் கட்சியின் மீது அதிருப்தியில் இருந்த செந்தில்நாதன் காங்கிரஸில் இணையப் போகிறார் என்று வதந்திகள் பரவ 2020ஆம் ஆண்டு மற்றொரு தேசிய கட்சியான பாஜகவில் இணைந்தார் செந்தில்நாதன். பாஜக பக்கம் அவர் சாயும் தற்போதைய பாஜக தலைவர் அண்ணாமலையின் பங்கு முக்கியமாக பேசப்பட்டது. பாஜகவில் இணைந்தவருக்கு கரூர் மாவட்ட தலைவர் பொறுப்பை வழங்கியது தலைமை. அரசியல் ஒரு பக்கம் என்றால் 20 ஆண்டுகளாக கிரானைட் தொழிலையும் செய்து வருகிறார் செந்தில்நாதன். அதே வேளையில் சமூக சேவைகளையும் தொடர்ந்து செய்து வருபவர் 100க்கும் மேலான குழந்தைகளுக்கான கல்வி செலவையும் ஏற்றிருக்கிறார். தொடர்ந்து மக்கள் பணிகள் செய்ததன் விளைவாக கரூரில் நற்பெயரை பாஜகவுக்கு செந்தில்நாதன் ஏற்படுத்தி இருப்பதாக நம்புகிறது பாஜக தலைமை. தற்போது நாடாளுமன்ற தேர்தலில் கரூர் தொகுதியில் நாடாளுமன்ற வேட்பாளராக களம் இறக்கி இருக்கிறது தமிழக பாஜக. கரூர் தொகுதி தன் சொந்த மண் என்பதால் செந்தில்நாதனை வெற்றியடைய செய்ய அண்ணாமலையும் தீவிரம் காட்டி வருகிறார். இதுவரை ஒரு முறை கூட கரூர் மக்களவை தொகுதியில் பாஜக வென்றது இல்லை என்ற வரலாற்றை மாற்றி எழுதி தேர்தலில் வென்று நாடாளுமன்றத்துக்கு செல்வாரா செந்தில்நாதன் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.